ஹாய், வர 60 செகண்ட் வீடியோல நம்ம எப்படி எக்ஸ்டென்ஷன் ஹேர் ஃபிக்ஸ் பண்ணோம்னா கோம் பண்றதுன்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மைக்ரோ மினி எக்ஸ்டென்ஷன். மைக்ரோ மினி எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கோம் யூஸ் பண்ணியும் சீவலாம், இல்லைன்னா டீடாங்கிள் கோம் பெரிய பல்லு சீப் யூஸ் பண்ணியும் கோம் பண்ணலாம். நம்ம ரொம்ப ஜென்டிலா கோம் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாவோ புல் பண்ணி இழுத்தாலோ எக்ஸ்டென்ஷன் ஹேர் பிரேக் ஆகுறதுக்கும் எக்ஸ்டென்ஷன் ஹேர் ஷெட்டிங் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம எப்போதுமே பார்ட்டிஸ் அண்ட் டூ சைட்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எண்ட்ஸ்ல கோம் பண்ணணும், தென் மிடில், அப்புறம் ரூட்ஸ்ல இருந்து கோம் பண்ணா நம்ம எக்ஸ்டென்ஷன் ஹேர் ஃபாலே ஆகாது. டெய்லி நம்ம 2 டைம்ஸ் கோம் பண்ணணும். நம்ம கிட்ட எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்றவங்களுக்கு நம்ம எப்படி கோம் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றதுன்றத நம்மளே டீடைலா சொல்லி கொடுக்குறோம். செகண்ட் ஒன் ஐஸ் ஜெல் எக்ஸ்டென்ஷன். ஐஸ் ஜெல் எக்ஸ்டென்ஷன் டீடாங்கிள் கோம்பே போதுமானது. அதை வச்சு நம்ம எப்போதுமே ஜென்டிலா கோம் பண்ணணும். இது மாதிரி நம்ம எக்ஸ்டென்ஷனை மெயின்டைன் பண்ணா சர்வீஸ் வர வரைக்கும் நமக்கு டேங்கிள் இஷ்யூவே வராது, நம்ம ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும். எக்ஸ்டென்ஷன் ஹேருமே நிறைய இயர்ஸ் நம்ம ரீயூஸ் பண்ணலாம்.